ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ்க்கும் டிசி உமன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற விமன்ஸ் ப்ரீமியர் லீகோட 17வது மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து எக்னா ஸ்டேடியம் லக்னோவில் வச்சு தான் நடக்க போகுது. 7th மார்ச் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 PM இந்தியன் டேப் படி இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு டீமில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க நம்பர் 1 பொசிஷனில் ஷீல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணி ஆகணும். ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு போட்டிக்கு வர ரீசனுக்காக ஃபஸ்ட்டு முடித்தாங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டெல்லி ப்ளே பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணி ஆல்ரெடி ஒரு கேம் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வின் பண்ணி ப்ளே ஆஃப் போவதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி குஜராத் ஜெயின்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் அண்ட் கேப்டன்சி கமிட்டி சாய்ஸ்க்கு மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து கவர் பண்ணல. ஸோ ஒரு மேட்ச் வரைக்கும் மொத்தமாக 2 மேட்ச் நடந்திருக்கு. பட் நம்ம இப்போ வீடியோ ஷூட் பண்ணியிருக்கக்கூடிய டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு பிச்சு டீசன்ட் சப்போர்ட் இருந்தாலும் செகண்ட் பேட்டிங் பண்ண டீமான எம்ஐ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கேம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேஸ் அண்ட் ஸ்பின் பார்த்திங்க அப்படின்னா டீசென்ட் காம்போவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் வந்து விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ ஹை ஸ்கோர் வந்து குஜராத் ஜெயின்ஸ் வந்து தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி குஜராத் வந்து இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணினால் அந்த ஸ்கோர் கார்டு 186 அடித்தாங்க. பெத்மூனி 96 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 105க்கு பார்த்திங்க அப்படின்னா யூபி வந்து மேட்சை லூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க யூபி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ பவுலர்ஸோட டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு நல்லா சூட்டபுளாக இருக்குது. ஸோ ரெண்டு டீமில் டிஆண்ட்ரா டாட்டின் பார்ட் டைம் பவுலர்ஸ் பெருசாக விக்கெட்ஸும் கிடையாது. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு குரூஷியலான பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. குறிப்பாக மரிசான் கேப், ஆனபல் சதர்லேண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேண்டசிக்கு பேஸ் பவுலிங் யூனிட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஆஃப் பிரேக்குக்கு பிச்சு டீசெண்டாக சப்போர்ட் இருக்குது. ஜஸ்ட் ஜானசனாக இருக்கட்டும், தனுஜா கன்வராக இருக்கட்டும், இவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரூஷியல் பிக்காக அந்த மேட்ச்சுக்கு தெரிய வராங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 முறை மோதியிருக்காங்க இந்த ரெண்டு டீமும். குஜராத் ஒரு முறையும், டிசி பார்த்திங்க அப்படின்னா 4 முறை வின் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் குஜராத்துக்கு ஓரளவுக்கு டீசென்ட் விக்ட்ரிஸ் கண்டினியூஸாக கிடச்சிருக்கு. டெல்லி ஹேட்ரிக் வின்னோட பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இப்போ குஜராத் ஜெயின்ஸோட ஒரு பிளேயிங் பொறுத்த வரைக்கும் பெத்மூனி, ஹேமலதா பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஹர்லின் டியோல், ஆஷ் கார்னர், பியோபி லிச்ஃபீல்ட், டிஆண்ட்ரா டாட்டின், அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்மாட்டி, ஸோ கஷ்வி கௌதம், தனுஜா கன்வர், மேக்னா சிங், பிரியா மிஸ்ரா. ஸோ இதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளேயிங் லோனாக பார்த்திங்க அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் டீம் சைடு இருக்குது. ஸோ லாஸ்ட் கேமில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராண்டே இருந்தது. அதனால் பவுலிங் வந்து நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. 4 ஓவர்ஸில் தனுஜா கன்வர், கஷ்வி கௌதம், ஆஷ் கார்னர், டிஆண்ட்ரா டாட்டின், ஸோ இந்த 4 பவுலர்ஸ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்னா சிங்கும் பிரியா மிஸ்ராவும் 2 ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் பெத்மூனி 94% இன்க்ரீஸ் ஆயாச்சு. ஹெட் டு ஹெட்டில் 7 தான் ஆவரேஜ். வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 96 அவங்களோட ஆவரேஜாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நாட் அவுட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் லாஸ்ட் கேமில் முடிச்சிருந்தாங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்க்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஸோ ஓவரால் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சிவிசி உங்களை ட்ரை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா வேண்டாம். அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். எஸ்எல்ஆர் கிராண்ட் லீக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அஸ் அ பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தயாலன் ஹேமில் தான் 6% தான். ஸோ 4 மேட்ச் ஆடி ஹெட் டு ஹெட்டில் 5 தான் ஆவரேஜ் இருக்குது. ஸ்டாட்ஸ் வைஸாக ஒஸ்ட்டாக இருக்குது. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க பேட்டிங் ஃபஸ்ட்டில் இவங்கள நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஹர்லின் டியோல், ஸோ இவங்க போத் இன்னிங்ஸ்மே நீங்கள் இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பேட்டிங் போத் இன்னிங்ஸ்மே நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். 1 டவுன் வர ரீசனுக்காக ஃபஸ்ட் பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஷ் கார்னர், ஸோ லாஸ்ட் கேம் இந்த 2 டீமும் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ப்ளே பண்ணல. ரொம்ப ஒஸ்ட்டு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குஜராத் ஜெயின்ஸ் பெங்களூரு கிரவுண்டில். குறிப்பாக மரிசான் கேப் வந்து ஒரு 3 விக்கெட், ஒரு ஓவர் மேடன் 2 விக்கெட்லாம் எடுத்திருந்தாங்க அந்த டீமுக்கு அகென்ஸ்டாக. ஸோ அந்த மேட்ச்சில் ஃபுல்மாட்டி மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ஸ்கோர், ஒரு 40 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்ற எந்த ஒரு பிளேயர்ஸுமே பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணல. 120 கிட்ட அது ஒரு டீசென்ட் ஸ்கோர் வந்தது. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடாக லேண்டிங் ஷஃபாலி
அதுக்கு அடுத்தபடியாக ஜஸ் ஜானசன் இந்த 3 பிளேயர்ஸுமே வந்து டாப் ஆர்டர்ஸில் அந்த கேம் வந்து முடிச்சிருந்தாங்க ரிவர்ஸ் பிக்சர்ஸில். ஸோ பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. ஆஷ் கார்டன் இந்த மேட்ச்சுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். சிவிசிக்கு ஆப்போசிட் டீமான டெல்லியில் சூப்பர் பிளேயர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ குஜராத் டீம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக ஸ்மால் லீக் போகிறீங்க அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பிஓபி லிச்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் 14% பிக் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். விக்கெட்ஸ் கொஞ்சம் இனிஷியலாக ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் கேமே மரிசான் கேப் பாலில் பார்த்திங்க அப்படின்னா எல்பிடபிள்யூ ஆகிட்டு போயிருந்தாங்க, 1 டவுன் வந்துருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆப்போசிட் டீமில் மின்னுமணி மட்டும்தான் ரைட் ஆம் ஆஃப் பிரேக்கு. ஸோ அவங்க கொஞ்சம் பார்த்து ஆடுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பேட்டிங் செகண்ட் வந்து லிச்ஃபீல்டு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக டியாண்ட்ரா டாட்டினை 95% பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். 4 overs ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது ரீசன்ட்காக. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். சிவிசி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டாக போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணால் ஒரு விசி யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபுல் மாட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 40 நாட் அவுட்டு. ஸோ ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருக்காங்க. ஹெட்வெயிட்டில் பாருங்கள் 2 மேட்ச் ஆடி 82 ஆவரேஜ், வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 2 ரன் தான். பட் 4% உங்களுக்கு இவங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ளே பண்ண 2 மேட்ச்லேயுமே 40+ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராண்ட் லீக்குக்கு ஒரு சூப்பரான ரிஸ்கி பிக்கு. 6 மேட்ச்சில் 53 ஆவரேஜ். வாய்ப்புகள் கம்மியாக கிடைக்குது. கிடைக்கிற வாய்ப்புகளை நாட் அவுட்டில் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மாட்டி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 4% உங்களுக்கு ஒரு ட்ரம் கார்ட் பிக்காகவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கஷ்மீர் கௌதம். ஸோ பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. 83% போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். அதுலேயும் செகண்டாக போல் பண்ணியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ரீசெண்டாக விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். தனுஜா கன்வர் 60%. செகண்டாக போல் பண்ண போகிறாங்கன்னா கிராண்ட் லீக் விசியாக ஒரு ட்ரம்ப் கார்டாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரிஸ்கியாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களை கிராண்ட் லீக்கில் செகண்டாக பேட் போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா மஸ்டாக சிவிசி ட்ரை பண்ணலாம். பேட்டிங்கும் ஆடுவாங்க. இந்த 16 ரன் 1 விக்கெட் அப்படிங்கிறது இதே டீமுக்கு அகேன்ஸ்டாக ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இவங்க பேட் பண்ணது தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இவங்கள்ட்ட டீசன்ட் பேட்டிங் ப்ளஸ் போலிங் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக மேக்னா சிங். ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் மட்டும் பிக் பண்ணிக்கலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் போல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 14 எக்கனாமியில் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் நீங்கள் உங்கள் டீமில் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். பிரியா மிஸ்ரா எக்ஸலண்ட்டான பவுலர். பட் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் பெருசாக கிடைக்கிறது இல்லை, ஓவர்ஸ் அதிகமாக கொடுக்கறது இல்லை. இனிஷியல் ஆஃப் தி டோர்னமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா போல் பண்ணியிருந்தாங்க, டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் போக போக ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோரா ஒல்வாடட்டு, அடுத்து ஷப்னின் ஷக்கீல் சொல்லி ஒரு டீசென்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. யாராவது சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னா எந்த சேஞ்சஸும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். மீண்டும் லோரா ஒல்வாடட்டை ஓப்பனிங் பண்ணுவாங்களா தயாலன் ஹேம்லதாக்கு பதிலாக? ஸோ அவங்களோட மிடில் ஆர்டர் கொண்டு வந்துட்டு பிஓபி லிச்ஃபீல்டுக்கு பதிலாக கொண்டு வருவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒல்வாடட் வந்தாங்க அப்படின்னா மஸ்ட்டாக அவங்க டீமில் போத் இன்னிங்ஸும் ஒல்வாடட் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் பெத் மூணையை பொறுத்த வரைக்கும் மாரிசன் கேப் 2 முறை, ஜஸ்ட் ஜானசன் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. மினு மணி ஷிகா பெண்டே ஒரு முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தயாலன் ஹேமலதாவை ஜஸ்ட் ஜானசன் 2 முறையும், ஷிகா பெண்டே 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. பிஓபி லிச்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் கேப் 2 முறை, ஜஸ்ட் ஜானசன் 2 முறை, மினுமணி ஷிகா பெண்டே ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் கார்டனரை கேப் வந்து 1 முறை, ஜஸ்ட் ஜானசன் வந்து 5 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சதர்லாண்ட் வந்து 5 முறையும், மினுமணி 1 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக டியாண்ட்ரா டாட்டினா ஜஸ்ட் ஜானசன் 1 முறையும், ஹர்லின் டியோவில் கேப் 1 முறை, ஜஸ்ட் ஜானசன் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது ஜிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பெத் மூனே, ஹர்லின் டியோ, ஆஷ் கார்டன், அடுத்து டியாண்ட்ரா டாட்டின், தனுஜா கன்வர், கஷ்வே கௌதம், பிஓபி லிச்ஃபீல்ட். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸாக இருக்காங்க. உங்களுக்கு கிராண்ட் லீகுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் வேணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் வாட்ச் பண்ணியிருந்தேன். ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ட்ரம்ப் கார்டு பிக் யாராவது வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்னா சிங் ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுறாங்க. இன்கேஸ் 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு டிஃபரன்ஷியலான பிக்காக வந்து தெரிய வராங்க. ஃபுலாமட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக உங்களுக்கு கிராண்ட் லீக் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராங்க. இவங்கள யாருக்கு பதிலாக நாங்கள் ட்ரை பண்ணுறது ப்ரோ? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த 2 பிளேயர்ஸ் சொல்கிறீங்க ட்ரம்ப் கார்டுன்னு. இப்போ நீங்கள் மேலே கொடுத்த 7 பிளேயர்ஸில் யாருக்கு பதிலாக நாங்கள் இந்த 2 பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கஷ்வே கௌதமை ரிப்ளேஸ் பண்ணி, ஏன்னா கஷ்வே கௌதம் செகண்டாக போல் பண்ணி நல்லா போல் பண்ணுறாங்க. ஸோ கஷ்வே கௌதமுக்கு பதிலாக மேக்னா சிங்கை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட் போல் பண்ணிடல. ஸோ ஃபுலாமட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாப்பில் எல்லாருமே 1 2 3 பிளேயர்ஸ் வந்து டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸாக இருக்காங்க. லிச்ஃபீல்ட் அண்ட் ஹர்லின் டியோல் மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸில் இருக்காங்க. இதில் ஹர்லின் டியோல் கொஞ்சம் டீசென்ட் பேட்டர், பட் இனிஷியலாக நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க. ஆப்போசிட்டில் ஷிகா பண்டேவாக இருக்கட்டும், மரிசான் கேப்பாக இருக்கட்டும், நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க. இந்த பிச்சில் இனிஷியல் பேட்ஸ்மேன்ஸ் தான் பெரிய ஸ்கோர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்க இவங்க நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். லிச்ஃபீல்டுக்கு பதிலாக நீங்கள் ஃபுலாமட்டி வந்து ஜிஎல் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய சஜஷனாக இருக்குது. இப்போ டெல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரி டீமாக இருக்காங்க. மெக்லானி, ஷஃபாலி ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. ஜெமிமா ராட்ரிகோஸ், அனபல் சதர்லேண்ட் மிடிலையும் மரிசான் கேப், ஜெஸ் ஜோனசன், சாரா பிரேஸ், நிக்கி பிரசாத் ஸோ எக்ஸலண்ட்டாக கேட்ச் எடுக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சரணி, ஷிகா பண்டே, மினுமணி இவங்களோட பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போது இந்த டீமில் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் யார்? ஷிகா பண்டே, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அனபல் சதர்லேண்டு, மரிசான் கேப்பு, ஜெஸ் ஜானசன். ஸோ இவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா மினுமணி லாஸ்ட் கேமுக்கு முந்தின கேம் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணி 3 விக்கெட் கூட எடுத்திருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 ஓவர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா சரணி, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக பிச் சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2 ஓவர்ஸ் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போது பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு மெக்லானிங்க 70% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்வேட் 29 வென்யூவில் ப்ளே பண்ணல. ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அடுத்த ஒரு 2-3 மேட்சஸ்க்கு சின்ன பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் நம்பிக்கையாக பிக் பண்ணலாம். போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா லேனிங் அஸ் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். டீசென்ட் பேட்டரும் கூட. ஷஃபாலி வர்மா ஹெட்டுகட்டில் 53 ஆவரேஜ் 90% பிக் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஷஃபாலி சேஸில் நீங்கள் எப்போவுமே அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெமிமா ராட்ரிகஸ். ஸோ 17% இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்விட் ஆவரேஜாக இருக்குது. 1-1 வராங்களா இல்லை டவுன் தி ஆர்டர் போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸாக பார்த்திங்க அப்படின்னா ஜெஸ் ஜானசனுக்கு வாய்ப்பு கொடுக்காங்க. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இந்த 2 டீம் ப்ளே பண்ணல கூட பார்த்திங்க அப்படின்னா ஜெஸ் ஜானசன் தான் வந்து ஒரு 61 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பேட்டிங் செகண்டில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்க ரீசனுக்காக ஜெமிமா ராட்ரிகஸை கிராண்ட் லீகில் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணையில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஸ் போனாங்கன்னா ஸ்லைட்லி அந்த பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகும். லாஸ்ட் கேம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எம்ஐக்கும் யூபிக்கும் இடையே நடந்த கேமில் எஸ்திகா பாட்டியா தான் வந்து நம்பர் 2 அதாவது ஓப்பனிங்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எங்கேயோ இருந்த 6வது இடத்துல இருந்த அமேலியா கேரை தூக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் இறக்கி விட்டுருந்தாங்க. அது பெருசாக யூஸ் ஆகலை. பட் ஃபேண்டசிக்கு அது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அனபல் சதர்லேண்டு போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் கிட்ட தூக்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மரிசான் கேப் 83% உங்களுக்கு ரொம்ப ட்ரம்ப் கார்டு பிக்காக தெரிய வராங்க. இந்த ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் 3 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. மொத்தம் எடுத்தது 10 விக்கெட்டு. ஸோ அதில் 7 விக்கெட் தான் செகண்ட் இன்னிங்ஸில், 3 விக்கெட் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. ஸோ வெனியூவில் ப்ளே பண்ணல, ரீசன்ட் ஃபார்ம் வந்து டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸும் மரிசான் கேப் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஜெஸ் ஜானசன் 96% பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ஃபஸ்ட்டாக போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணால் 1-1 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அவங்க செகண்டாக பேட் பண்ணியில் பண்ண ஸ்கோர் கார்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷாரா பிரேஸு. ஸோ ரேராக போங்க, ஏன்னா ஆப்போசிட் டீமில் பெத்மூனி எப்படி பார்த்தாலுமே ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை ப்ரோ, பெத்மூனி லாஸ்ட் கேமில் வந்து 96 நாட் அவுட்டு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆயிடுவாங்க, இன்கேஸ் ஒரு டக் அவுட்டே ஆயிடுவாங்க, நாங்கள் வந்து ட்ரை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். எந்த இன்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டாக பண்ணல நீங்கள் சாரா பிரேஸ்க்கு ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் அது கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிக்கி பிரசாத் பவுலிங் பண்ணுறது கிடையாது, ஃபீல்டிங் ஒன்லி. எக்ஸ்ட்ரானரியான கேச்சஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அது நமக்கு ஃபேண்டசிக்கு பெருசாக தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சரணி. ஸோ 2 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ப்ளே பண்ண கேமில் 2 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு பிச்சு சூப்பராக சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நல்லா பார்க்க முடியுது. ஸோ போத் இன்னிங்ஸும் ப்ரியாரிட்டி கொடுங்க. செகண்டாக போல் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷிகா பண்டே ரிவர்ஸ் பிக்சர்ஸில் 2 விக்கெட்டு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 8 விக்கெட்டு. ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் ஷிகா பண்டே ரொம்ப முக்கியமான பிக்காக அவங்களுக்கு தெரிய வராங்க. ஸோ ஃபஸ்ட் பவுலிங்கில் கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மினுமணி. ஸோ மினுமணி பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. அதையும் மீறி நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஞ்சஸ் எதுவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ சரணிக்கு பதிலாக ராதா யாதவ் உள்ளே வருவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பேட்டில். மெக்லானிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் கார்னர் 2 முறையும் டியாண்ட்ரா டாட்டின் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜெஸ் ஜான்சனை கார்னர் 4 முறை, டியாண்ட்ரா டாட்டின் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷஃபாலியை தனுஜா கன்வர் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜெமிமா ராட்ரிகஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் கார்னர் 1 முறை, டியாண்ட்ரா டாட்டின் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனபிள் சதர்லாண்டை கார்னர் 1 முறை, டாட்டின் 2 முறை, தனுஜா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மைஜான் கேப்பை கார்னர் 1 முறை, டியாண்ட்ரா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டிசி டீமில் இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம்? லானிங், ஷஃபாலி, ஜமீமா, சதர்லாண்டு, மரிசான் கேப்பு, ஜெஸ் ஜானசன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஷிகா பண்டே அப்படிங்கிற மாதிரி என்னோடய 7 பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ப்ரோ. இப்போ ஜிஎலுக்கு ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் யாரெல்லாம் இருக்கா? ஸோ யாரெல்லாம் நாங்கள் கிராண்ட் லீக்குக்கு ஒரு ட்ரம்ப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சரணி ஒரு சூப்பர் பிக்காக இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டபுள் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சாரா பிரேஸை நீங்கள் ஒரு கிராண்ட் லீக் ரிஸ்க்கான ஒரு ஆஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். பட் இந்த 2 பிளேயர்ஸை நாங்கள் யாருக்கு பதிலாக ட்ரை பண்ணுறது ப்ரோ அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டாப் ஆர்டர்ஸில் ஷஃபாலி லாஸ்ட்டு 4 கேம்ஸில் ஒரு 3 கேமில் 40+, ஒரு கேமில் 80 நாட் அவுட் லாஸ்ட் கேமில் அடிச்சிருக்காங்க சேஸில் அகெயின்ஸ்ட்டு ஒரு டீம்ஸ் சம்திங் சரியாக தெரில. ஸோ இப்போ செகண்ட் பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து ஒரு பர்சனலி நான் ஃபஸ்ட் பேட்டிங் ஃப்ளாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ணையில் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா டெல்லி தான் செகண்டாக போல் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு செகண்ட் போலிங் இம்பார்ட்டன்ட். ஸோ சரணியை நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிக்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாரா பிரேஸ் ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படின்னா இந்த 1, 2, 3 இந்த 3 பிளேஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது ரிஸ்க்காக போய் முடியலாம். ஜமீமா இல்லைனா லேனிங், ஸோ அதுக்குன்னு டாப் ஓப்பனிங் 2 பேருமே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போக முடியாது. ஸோ ஜமீமாவுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் சாரா பிரேஸ் பேட்டிங்கில் 10 ரன் அடித்தாலும் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டசியில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க்காக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஜிஜி ட்ரம்ப் கார்ட் பிக்ஸில் நம்ம பார்த்தாச்சு. மேலே டியாண்ட்ரா டாட்டின், பெத் மூனே, ஓல்பார்ட் ப்ளே பண்ணால் பிக் பண்ணிக்கலாம். டிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெக்லானிக், ஷஃபாலி, சதர்லாண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சிவிசியில் ஆஷ் கார்னர் சேஃப் ஆப்ஷனில், ஜெஸ் ஜானசன், மரிசான் கேப்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய டெமோ டீமில் பெத் மூனே ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் லேனிங், ஷஃபாலி, ஹர்லின் டியூல். ஆல்ரவுண்டர்ஸில் சதர்லாண்டு, கார்னர், ஜெஸ் ஜானசன், டியாண்ட்ரா டாட்டின், மரிசான் கேப்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ஷிகா பாண்டே அடுத்ததாக கஷ்வி கௌதம் பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். ஆஷ் கார்னர் கேப்டன், வைஸ் கேப்டன் ஜெஸ் ஜானசன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். இது ஒரு டெமோ டீம் தான். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் யாரெல்லாம், ட்ரீம் டீமில் யார் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 7 இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸு, சிவிசி ஆப்ஷன்ஸு. ஸோ அது கூடவே ஸ்மால் லீக் டீம், அது கூட எக்ஸ்ட்ராவாக பிச் ரிப்போர்ட் நமக்கு கிடச்சிது அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.